எப்படி பண்ணலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்துடலாம். துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில். அது பார்த்திங்கன்னா இது வந்து முருங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 3 முருங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இது வெந்தயம். இது பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி. இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது புளி, அதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நல்லா நனைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க. கடுகு சேர்த்துட்டு வெந்தயம் சேர்த்துருங்க. அடுப்பு நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த முருங்காய் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது நல்லா கிளறி விட்டுருங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ இது ரொம்ப ஈஸியாக இந்த சாம்பார் வந்து சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த பேச்சுலர் ரெசிபிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்குது.